கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 35 வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, பால்ஸ் ஃபேர்வெல் அட்ரஸ் டு தி எல்டர்ஸ் இன் எபேசஸ். எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபை மூப்பர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் கொடுத்த ஒரு பிரியாவிடை உரை ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாழ்வார்த்தைகளும் என்னுடைய இறுதித்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான பரிசுத்த பவுல் திருச்சபையினுடைய விசுவாசிகளே, இங்கே இந்த தலைப்பிலே நாம் பார்க்கின்ற போது பால்ஸ் ஃபேர்வெல் அட்ரஸ் டு தி எல்டர்ஸ் இன் எபேசஸ். எபேசு பட்டணத்தில் இருக்கின்ற திருச்சபையின் மூப்பர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற ஒரு பிரியாவிடை பிரசங்கம், பிரியாவிடை உரை, பேச்சு என்று நாம் சொல்லலாம். ஃபேர்வெல் அட்ரஸ் என்று பார்க்கின்ற போது ஒருவரை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு அவர் போகின்ற போது, நான் போய் வருகிறேன் என்று சொல்லுகின்ற போது அங்கே கண்ணீரும் கம்பளையுமாக பிரியாவிடை, பிரியறதுக்கு மனசு இல்லை, ஆனாலும் பிரிந்துதான் ஆக வேண்டும், போய்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால உருக்கமான ஒரு நிகழ்வாக அது அமைகிறது. இங்கே கூட பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துல மிக சிறப்பாக ஊழியம் செய்தவர். அவருடைய மிஷனரி பயணங்களிலே பார்க்கின்ற போது எபேசியருக்கு எழுதிய நிருபம் என்று பார்க்கின்ற போது இட் இஸ் a queen of epistles என்று சொன்னார்கள். அதாவது நிருபங்களின் அரசி என்று சொல்லி எபேசிய நிருபத்திற்கு பெயர் உண்டு. ஆகவே அங்க இருக்கிற மக்களை அதிகமாக நேசித்தார். அது மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்கின்ற இடங்களில் எல்லாம், அதாவது வீடுகள் தோறும் திருச்சபைகள் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவர்கள் வீடுகள் தோறும் ஒன்று கூடி ஐக்கியத்தோடும் அந்யோன்யத்தோடும் அப்பம் கொடுக்கிறதிலும் ஜபத்திலும் உறுதியாய் திறத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். So we see the formation of house churches in the early apostolic period. அதிலே பார்க்கின்ற போது அவர்களை வழிநடத்தத்தக்கதான ஒரு மூப்பரையும் மற்ற காரியங்களை கவனித்துக் கொள்ளவும் மூப்பர்களை நியமித்ததையும் நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த நாளிலே திருச்சபை என்பது போதகர், மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு நிர்வாக கமிட்டியாக இருக்கிறது. அந்த நிர்வாக குழுவின் மூலமாக மற்ற எல்லா அலுவலர்களும் திருச்சபையுடைய காரியங்களும் நடக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே உருவான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டிலே மோசே வழிநடத்தி வருவதற்கு, மக்களை வழிநடத்த அவர் கஷ்டப்படுகின்ற போது கடவுள் அவருடைய கஷ்டத்தை பார்த்து அவருக்கு 70 மூப்பர்களை உதவியாக அவர் கொடுக்கிறார். இந்த 70 மூப்பர்கள் மேலும் அவர் பரிசுத்த ஆவியை, மோசே மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியும் அவர்கள் மேல் பொழிந்து அவர்களெல்லாம் சேர்ந்து செய்யத்தக்கதாக, மோசே அவர்களை வழிநடத்தத்தக்கதாக செய்தார். அதே பேட்டர்னை தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கூட அது அமைந்தது. எப்படி என்றால், சினகாக் என்று பெயர், அதாவது பாபிலோனுக்கு அவர்கள் சிறை கடத்தப்பட்ட பிறகு அங்கே அவர்கள் they lost their religious life. அவர்களுக்கு சுதந்திரமாக கடவுளை தொழுது கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. வேறு நாட்டிலே அவர்கள் அகதிகளாக, அடிமைகளாக நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது அவர்கள் வீடுகளிலே கடவுளை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த ஒரு ட்ரெடிஷன் தான் சினகாக் ட்ரெடிஷன் என்று உருவானது. சின்ன சின்ன சபைகள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசுவினுடைய காலத்துக்கு முன்பாக கூட பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலும் அது தொடர்ந்தது. எருசலேம் மாநிலத்தில் எல்லாரும் போய் ஒரு காலத்துல கூறுவார்கள். அங்கே பண்டிகை எல்லாம் ஆசிரியப்பட்டு வந்தது. அதன் பிறகு சமாரியா ஸ்திரீயிடத்துல ஆண்டவரிடத்துல பேசுகின்ற போது ஒரு கேள்வி எழுப்புகிறார், ஒரு சந்தேகத்தை.
அதாவது எருசலேமிலே தான் கடவுள் வாசம் செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் சமாரியாவில் இருக்கின்ற கெர்சிமில் என்ற ஆலயத்தில தான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி, நாங்கள் எதை நம்புவது எதை விடுவது என்று சொல்லி. ஏனென்றால் கேட்ட பெண் சமாரியாவை சேர்ந்தவன். அப்பொழுது சொல்கிறார், கடவுளை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கடவுள் சொன்னார் என்றால், இந்தியாவிலே நீயும் நானும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு இருந்தது. அவர் அங்கிருக்கின்ற மக்களுக்கு மாத்திரமல்ல, எருசலேமிலோ இல்ல சமாரியாவிலோ அந்த பக்கம் இருக்கின்ற மக்களுக்கு மாத்திரமல்ல, உலக ரட்சகர் என்பதை அந்த வார்த்தை நமக்கு இன்றைக்கு அதை நிறுவனமாக்கி கொண்டிருக்கிறது. நாம் கடவுளை தொழுது கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே அந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நடந்த இந்த சம்பவம் தான் புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆதி அப்போஸ்தலர் காலத்திலும் தொடர்கிறது. அங்கே ஒரு ஹவுஸ் சர்ச்சஸ், வீடுகள் தோறும் சபை, சின்ன சின்ன வீடுகளில் ஜனங்கள் எல்லாம் கூடி கடவுளை தொழுது கொள்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு மூப்பர்கள் அந்த பொறுப்பாளர்களாக இருந்து அவர்களை நடத்த ஒரு மேய்ப்பர் என்று சொல்லி, அவருக்கும் பெயர் எல்டர் என்று தான். ஏனென்றால் கிரேக்க வார்த்தையில பார்க்கின்ற போது இன்றைக்கு இந்த சிஎஸ்சி சபைகள் எல்லாம் பிரெஸ்பிட்டர் இன்சார்ஜ் என்று வைப்பார்கள். பிரெஸ்பிட்டரோஸ் என்றால் எல்டர் என்றால். சோ இங்கே அவரது பிரதான ஒரு மூப்பராக போதகர் இருக்கிறார். போதகருக்கு சபையுடைய நிர்வாகம் மாத்திரமல்ல, திருச்சபையை ஆவிக்குரிய காரியத்திலே வழிநடத்தி செல்லுகின்ற மேய்ப்பர் அவர், ஆயர். ஆகவே அந்த விஷயத்தில் அதிகமாக ஒரு கவனம் செலுத்தவும், மற்றவர்களுக்கு அதாவது அவர்களுக்கு அடுத்த நிலையில இருக்கின்ற மூப்பர்களுக்கு தலைவர், செயலர், பொருளர், மற்ற மூப்பர்கள் என்று இப்படி திருச்சபைகளிலே இப்பேற்பட்ட நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்றால் கடவுளை சித்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது தொடர்ந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட சனகரிய சங்கம் என்று சொல்லி அதே 70 உறுப்பினர்கள், அவர்களுக்கு மேலாக பிரதான ஆசாரியர் இருப்பார். அவர் ஜட்ஜு போல இருந்து வழிநடத்துவார். மற்ற அந்த 70 நபர்களிலே, உறுப்பினர்களிலே கிட்டத்தட்ட பாதி பேர் பரிசேயர், பாதி பேர் சதுசேயர். புரிச்சுக்கல? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். இன்றைக்கு மூப்பர்களை பற்றி மூப்பர்களுக்கு மத்தியிலே இந்த ஒரு பிரியாவிடை, இது ஒரு ஒரு உரையை பவுல் அப்போஸ்தலன் ஆற்றுகிறார் என்றால் அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் கூட நம்முடைய திருச்சபையில விபிஎஸ் ஊழியம் நடந்தது. விடுமுறை வேதாகம் பள்ளி மிக சிறப்பாக நடந்தது. அதுல எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து கலந்து கொண்டார்கள். சிறு பிள்ளைகளை வழிநடத்த ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, வாலிபர் சங்கத்திலிருந்து பொறுப்பாளர்களும் மற்றவர்களும் வந்து இந்த காரியத்துல உதவி செய்தார்கள், அவர்களுக்கு உபசரித்தார்கள். எல்லா காரியங்களிலும் ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். மாதர் சங்கத்திலிருந்து வந்தார்கள், மாதர் சங்க பொறுப்பாளர்கள் வந்தார்கள், அவருடைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், உபசரிப்பு காரியங்களையும் செய்தார்கள். அதே போல ஞாயிறு பள்ளி பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் மூலமாக ஆசிரியர்கள் அவர்கள் வந்து சிறப்பாக பிள்ளைகளை வழிநடத்தினார்கள். அவர்களும் உபசரிப்பின் காரியங்களை செய்தார்கள். எல்லாத்துக்கும் மேலாக அதாவது பொறுப்பாளர்கள், திருச்சபையுடைய தலைவர், திருச்சபையுடைய செயலர் கிட்டத்தட்ட காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து இங்கே ஊழியம் செய்தார்கள். சோ எவ்வளவு முக்கியமானவர்கள் கொஞ்சம் நல்லா யோசிப்பார். ஒரு திருச்சபை ஊழியம் என்று சொல்லுகின்ற போது அதிகமாக பாடுபடுகிறவர்கள் பொறுப்பாளர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் காசு வாங்காமல் அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த பாடுகள் எல்லாம் ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தர் நல்லா பேசுவாங்க, ஒருத்தர் ஏளனமா பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க, குற்றச்சாட்டு போல பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம திருச்சபைகளில் பார்க்கிறோம். ஆனால் கூட மூப்பர்கள் செய்கிறார்கள். அந்த மூப்பர்களோடு ஒரு மூப்பராக தான், அதாவது கிரேக்க பாஷையில் சொல்கிற பிரஸ்பிட்டர் இன்சார்ஜ் என்று சொல்லி சிஎஸ் சபைகளில் பார்க்கணும். அவரும் ஒரு மூப்பர் போதகர். அதே நேரத்தில் அவர் ஆவிக்குரிய தகப்பனாயும் திருச்சபையை மேய்க்க வேண்டும். அதுல அதிக கவனத்தை அவர் செலுத்த வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் நிர்வாகம் என்பது மூப்பர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. திருச்சபையினுடைய எல்லா ஆக்கப்பூர்வமான அபிவிருத்தி காரியங்கள் எல்லாம். ஆகவே போதகருக்கும் அதே ஒரு ஆசீர்வாதம், மூப்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அதே ஆசீர்வாதம். சோ இங்கே பார்க்கின்ற போது கடந்த வாரத்துல திருச்சபையினுடைய தலைவர் எல்லா நாளும் வந்து காலையில இருந்து சாயங்காலம் இருக்கு. அதே போல திருச்சபையினுடைய செயலர் வந்து காலையில இருந்து சாயங்காலம் இருக்கு. அதே போல மாதர் சங்கத்துல இருந்த பொறுப்பாளர்கள், அதே போல வாலிபர் சங்க தலைவர், செயலர், அது மாதர் சங்கத்திலிருந்து
தலைவர் செயலர் மற்றமா இப்படி எல்லாரும் வந்தார்கள். அதே போல நியாயப்பள்ளி பிள்ளைகளுடைய டீச்சர்கள் அவர்கள் மிக அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு சிறப்பாக அவர்கள் செய்தார்கள். இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், இது கடவுளுடைய ஒரு அழகான ஒரு அமைப்பு. இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த மூப்பர்களுக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு பிரியாவிடை ஒரு உரையை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:17-35 வரைக்கும் பார்க்கின்ற போது, it provides a powerful farewell address from Paul to the Ephesians elders, that is emphasizing his dedication to ministry. அதாவது ஊழியத்திற்கான அவரது அர்ப்பணிப்பையும், அதாவது his declaration of innocence, குற்றமற்றவர் என்ற அவருடைய வாழ்க்கையின் அறிக்கையையும், his urgent warnings and exhortation, அவரின் அவசர எச்சரிப்பும் புத்திமதிகளும். அதாவது 3 காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். முக்கியமான ஒரு காரியம், ஊழியத்திலே அவர் எவ்வளவு அர்ப்பணிப்போடு செய்த அந்த காரியத்தை ஷேர் பண்ணி கொடுக்கிறார். எப்பா நான் வந்த நாள்ல இருந்து, ஆசியாவில இருந்து வந்த அந்த நாள்ல இருந்து பாருங்க, 18ஆம் வசனத்துல அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது மிலேத்திலிருந்து 17 மிலேத்திலிருந்து எபேசு பால் அனுப்பி சபை மூப்பரை வரவழைத்தார். எபேசு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஆனால் கூட அவர் போல, ஒரு ஷார்ட் விசிட் என்று கூட போல, ஆனால் ஏற்கனவே செய்திருக்கிறார். ஆகவே அங்க இருக்கின்ற மூப்பர்களை கொஞ்சம் அழைச்சு வா அப்படின்னு சொல்லி மிலேட்ல இருந்து அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. ஒரு ஆளை போது அங்கே அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். கீழ்ப்படிந்து அந்த மூப்பர்கள் வந்து சேர்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே அவர் பேசுகின்ற ஒரு காரியம் தான் முதலாவதாக ஊழியத்திலே அவர் செய்த ஒரு அர்ப்பணிப்பை அவர்கள் மத்தியிலே அவர் ஷேர் பண்ணி கொடுக்கிறார். 12ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசிய நாட்டில் வந்த நாள் முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி இருந்தார்? கர்த்தரை போன்ற ஒரு அன்போடு, பாசத்தோடு, மனத்தாழ்மையோடு, தியாக உள்ளத்தோடு, சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்கின்ற எண்ணத்தோடு ஊழியத்தை செய்தவர். இதுதான் நீயும் நானும் கூட செய்ய வேண்டிய ஒரு மாதிரி. இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அந்த ஊழியத்தினுடைய ரோல் மாடல் என்பது மிக மிக முக்கியமானது. நாமும் கூட திருச்சபை ஊழியர்களை அப்படி செய்கிற போது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் திருச்சபையிலே இப்படியாக செய்கின்ற போது இது மிக முக்கியமாக மூப்பர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனால் அவர்கள் சில நேரங்களில் குற்றச்சாட்டுகள் என்று வருகின்ற போது அவர்கள் மேல், அதாவது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரும். ஆனால் கூட அவர்கள் எல்லாம் தாங்கிக் கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்த்தேன். மிக தியாகமாக செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய கண்களினாலே. கர்த்தருடைய ஊழியக்காரன் அது தொடங்கிறதுல இருந்து, பெருக்கிறதுல இருந்து, தலைவர்ல இருந்து, செயலர், பொருள் எல்லாருமே செய்வோம். இங்க இருக்க பெரிய பெரிய ஆட்கள் சமுதாயத்துல, சொசைட்டில பெரிய ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வந்தோம். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இறங்கி செய்கிறார்கள் என்றால், எந்த அளவுக்கு இறங்கி செய்கிறார்கள் என்றால், கர்த்தருடைய நாம் மகிமையாடும், சாமியுடைய பெயருக்கு நாம் மகிமையாடும் சொல்லி சொல்லுவாங்க. சாதாரணமா டீ காஃபி எல்லாம் வாங்கினது ஒரு கொடுப்பாங்க, கைரக்குடி, ஏன் சார் நீங்க போனீங்கன்னு கேட்கணும். இல்ல இல்ல இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாம் மகிமையாகும், நீங்க கடவுளுடைய ஊழியக்காரர். அந்த மாதிரி, அதாவது ஒருவரை ஒருவர் அன்பினாலே தாங்கி ஊழியத்தை செய்கின்ற மக்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மூப்பர்கள். ஆகவே அவர்கள் செய்கின்ற காரியத்தின் நிமித்தமாக திருச்சபை வளருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பாஸ்டர் வருவார், செய்வார், போயிடுவார். ஆனால் பாஸ்டரை விட அதிக நேரம், போதகரை காட்டிலும் அதிக நேரம் செலவிடுவது திருச்சபையில அவர்கள் தான். அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை கடவுள், அந்த கடமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இங்க இருக்கின்ற, இப்பொழுது பொறுப்பில் இருக்கின்றவர்களும், இதற்கு முன்பதாக பொறுப்பில் இருந்தவர்களும் எல்லாரும் அதைத்தான் செய்தார்கள். இனி வரும் காலங்களிலே நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் நடத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே அவருடைய ஊழியத்தின் அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். அடுத்து அவர் ஊழியம் செய்கின்ற போது குற்றமற்றவர் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டு வந்தார். அதாவது எல்லா விஷயத்திலும் he was, he earned a name, a very good name, blameless. ஆனா அந்த மாதிரி எல்லாருக்குமே வரணும்னு சொல்ல முடியாது.
ஒரு பழம் இருக்கிறது என்றால் மரத்தில் ஒரு பழம் இருக்குன்னா அது கல்லடி மட்டும்தான் ஆகும். எந்த ஒரு நல்ல செயலும் நம்ம செய்கிற போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. விமர்சனப்படுத்துறார்கள். விமர்சனம் நல்ல விதத்திலயும் இருக்கும், கெட்ட விதத்திலயும் இருக்கும். அதை பத்தி கவலைப்படாம நம்ம பாட்டுக்கு நம்ம கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய நாம் மகிமை அடையணும் செய்து நம்ம செய்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக பார்க்கின்ற போது urgent warnings and exhortation அவருடைய அவசர எச்சரிப்பும் புத்திமதிகளையும் இங்கே சொல்வதை பார்ப்போம். இதன் மூலமாக சில முக்கியமான சிறப்பு அம்சங்களையும் நாம் பார்க்க முடியும். அதாவது அந்த ஊழியத்துல அவர் செய்த காரியம் விடாமுயற்சி, எப்படியாவது செய்து முடிச்சணும், எப்படியாவது செய்யணும். இன்றைக்கு திருச்சபை ஊழியங்கள்ல கூட போதகரோடு திருச்சபை பொறுப்பாளர்கள் மூப்பர்கள் எல்லாம் செய்வது இந்த காரியத்தை எப்படியாவது செய்து முடிக்கணும். திருச்சபை தலைவர் சொல்வார், அது விடுங்க பரவாயில்ல, சாமி பார்த்துக்குவார் ஒரு வாரம். சில நேரத்துல எனக்கு புரியாம கேட்கும், சாமி பார்த்துக்குவார்னா எப்படி சொல்லுங்க தலைவர் அப்படின்னா, அப்புறம் அவர் விளக்குவார், பினான்சியல் மேட்டர் தானே, ஓகே ஐ வில் டேக் கேர் ஆஃப். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் சும்மா அவர்கள் செய்துவிட்டு போவது, தன்னுடைய நேரத்தை கொடுக்கிறார்கள், தன்னுடைய பணத்தை வாரி இறைக்கிறவர்கள். இன்றைக்கு இந்த பிரசங்க பகுதியில என்ன பார்க்கின்ற 35ஆம் வசனத்துல பாருங்கள், இப்படி பிரயாசப்பட்டு பலவினை தாங்கவும் வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நினைக்கும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். புரிச்சுக்கல, வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது மேல். திருச்சபையின் ஊழியத்தை நீங்கள் கொடுங்கள் சொல்றாருல, அவர்கள் தான் அதிகமாக எடுத்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நம்முடைய திருச்சபையில் மாத்திரமல்ல, அநேக திருச்சபைகளில இந்த காரியத்தை பொறுப்பாளர்கள் செய்கிறார்கள். அதற்குரிய பலன் உண்டு. அவர்களையும் ஆசீர்வதிப்பார், அவருடைய சந்ததி ஆசீர்வதிப்படும். ஏன்னா கர்த்தருக்காக அவர்கள் உழைக்கிறவர்கள் நேரம் காலம் பார்க்காம. இங்கே பவுலஸ் அப்போஸ்தலன் சொல்லுகிற போது அந்த ஊழியத்திலே அவர் ஒரு விடாமுயற்சியை வைத்திருந்தார். அந்த விடாமுயற்சியை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்லி, அடுத்து ஒரு விசுவாசம், faithfulness, perseverance, faithfulness, vigilance and a self service within the church. விழிப்புணர்வு. அடுத்து திருச்சபையில் ஆற்ற வேண்டிய தன்னலமற்ற சேவை. அதாவது இந்த காரியம் செய்த எனக்கு பேர் வரும், புகழ் வரும் அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கின்ற மூப்பர்கள் சொல்லுவதை நான் அடிக்கடி கேட்டேன். சாமியுடைய பேர் உயர், சாமியுடைய நாம மகிமையாகும், இதுதான். சோ அதை உண்மையிலேயே நான் ஒரு பெரிய ஒரு பேராக நினைத்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். திருச்சபையுடைய தலைவர் திரு ஜாக்கப் செல்லையா அவர்கள் சாமி பார்த்துக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் அதை பத்தி சொல்லப்படாது. மற்ற மக்களுக்கு கூட அதான் சொல்றாரு, சாமி பார்த்துக் கொள்வார்கள். அது ஒரு விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமானது. அது நடந்து முடிகிறது, அதுதான் பெரிய ஒரு காரியம். ஏனென்றால் சாமி பார்த்துக் கொள்வார்னா அவர் கண்டிப்பா ஒரு செய்து முடிப்பார்ன்றத இதுவரைக்குமா கடவுள் நிரூபித்துக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, சோ 17ஆம் வசனத்துல நாம் மறுபடியும் பார்க்கின்ற போது இந்த காரியத்தை அங்கே மிக அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 விஷயம் மூலமாக சுருக்கமாக நம்ம இதை முடிக்கலாம். 18லிருந்து 21 வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது பவுல் அப்போஸ்தலன் ஒரு கலாச்சாரம் கடந்த ஒரு ஊழியத்தை செய்தார். சாதாரண ஊழியக்காரர் கிடையாது. இவர் பட்ட பாடுகளை போல யாருமே பட்டது கிடையாது. இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற போது சுவிசேஷகராக இவரை நாம் பார்க்கிறோம், ஒரு அப்போஸ்தலராக. ஆனால் இந்த பகுதியிலே அவர் தன்னை ஒரு போதகராக முன்னிறுத்தி வைக்கிறார். 20ஆம் அதிகாரத்துல அவரை பார்க்கும்போது ஒரு தலை சிறந்த போதகராக பார்க்க முடிகிறது. Here we see a unique identity of Paul the pastor. ஒரு போதகராக அவரை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஒரு போதகராக, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, திருச்சபையின் விசுவாசிகளுக்கு ஒரு சிறந்த ஆயராக அவர்கள் மத்தியிலே செய்த ஊழியத்தை நினைவில் கொண்டு வந்து அவர் பேசுகிறார். அப்போ எவ்வளவு ரோல் அவர் இது படிக்கிறார்ல, என் பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்துவில் உருவாகும் அளவும் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னார். அப்போ இஸ் ஆல்சோ அவர் மதர், இஸ் ஆல்சோ அவர் ஃபாதர், இல்லையா? தாயும் தகப்பனுமாக நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக நான் எல்லாத்துக்கும் எல்லாம் ஆனேன். அதுதான் பெரிய ஒரு தியாகம், அந்த ஒரு ரோல் மாடல் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இவர் சொல்லுகின்ற இந்த காரியத்தை மூப்பர்கள் நாம்
கேட்டுத்தான் ஆக வேண்டும். 19ஆம் வசனத்துல நம்ம பார்க்கின்ற போது வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பல பிரச்சனைகளை சந்தித்த யாருன்னா கூட இருக்கிறவங்களே தான். இவர் யூத பாரம்பரியத்தில் வந்தவர், ஒரு பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்தில் வந்தவர், மிக எல்லாவற்றையும் படித்து தெரிந்து கொண்ட பெரிய கல்விமான், கிரேட் ஸ்காலர், பெரிய ஒரு அறிஞர். ஆனால் கூட இவர் போய் கர்த்தரை அறிவிக்கின்ற போது அவர் தொல்லை கொடுத்தவர்கள் யூதர்கள். எந்த ஜெருசலேம் கவுன்சில்ல இருந்து அவரும் அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்தாரோ அதே மனமாற்றத்திற்கு பிறகு கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து ஒரு மனமாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு கர்த்தருக்காக அவர் சாட்சியாக நிற்கின்ற போது தொல்லை கொடுப்பவர்கள் யாருன்னா யூதர்கள். ஆகினால தொல்லைகள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும். அதன் மத்தியிலே மனம் தளராமல் பவுலை போல ஊழியம் செய்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். ஆகினால் தான் சொல்லுகிறார், யூதர்களால் வந்த சோதனை வேதனைகளின் மத்தியிலும் மனம் தளராமல் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்து சொல்லுகிறார். தன்னை ஒரு பொருட்டாக அவர் எண்ணவே இல்லை. ஐ அம் நத்திங், நான் ஒரு பாவி இல்லப்பா, நான் பாவியில் பெரும் பாவி நான் சொன்னார். அப்ப எந்த அளவுக்கு he emptied himself, தன்னை வெறுமையாக்கினார். பிலிப்பியர் நிருபத்தில் பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட கர்த்தருடைய அந்த கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை சிலுவையிலே நிறைவேற்றி முடிக்கிற வரைக்குமாய் தன்னை வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயினார், தன்னை தாழ்த்தினார். அப்பேற்பட்ட ஒரு ரோல் மாடலை இவரும் பின்பற்றினார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை அரைக்குறையாக அவர் சொல்லாமல் 20ஆம் வசனத்துல பாருங்க, பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். எதையும் மூடி மறைக்கல. ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த காரியத்தை பட்டவர்த்தனமா சொன்னார். ஏதோ நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஏதோ ஒரு 2-3 வார்த்தை சொல்லிட்டு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாத சிலர் பண்ணுவாங்க. ஊழியக்காரர்கள் சொல்றேன், அது நல்லது கிடையவே கிடையாது. திருச்சபையின் மக்களுக்கு அதனுடைய ஆழங்களை, அதனுடைய அதிசயங்களை, அதனுடைய மறைப்பொருளை கொண்டு வர வேண்டியது போதகருடைய கடமை. Because he is also an elder in the church. அது பிரதான மூப்பராக இருக்கின்ற மற்ற மூப்பர்களை வழிநடத்திக் கொண்டு திருச்சபையின் விசுவாசத்தை நடத்தி கொண்டு அவர்களை கண்காணித்து அவர்களை நடத்தி கொண்டு செல்லுகின்ற ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தையில சுவிசேஷத்துல எதை மூடி மறைக்காமல். ஆகவேதான் நம்ம கடைசி ஜபம் ஒண்ணு நம்ம ஜபம் பண்ணுவோம் இல்லையா, சர்வத்துக்கும் அல்ல கடவுளே நான் உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படும்படி கிறிஸ்துவனுடைய நாம மகிமையடைகிறது. ஆகவே தான் தாராளமாக பிரசங்கிக்கப்படுகிறது. சோ வீடுகள் தோறும் அந்த காரியத்தை அவர் செய்ததை பார்க்கிறோம். So he emphasizes that he has faithfully proclaimed the whole will of God to them. கர்த்தருடைய சித்தம் எதையும் அவர் தன்னிடத்தில் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார். கர்த்தருடைய சித்தம் என்ன, நீயும் நானும் அவரை போல ஆக வேண்டும், அவருடைய குணாதிசயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். 2வது பார்க்கின்ற போது Paul reveals about his future ministerial endeavors. 22 இருந்து 24 வரைக்கும் பார்க்கின்ற போது இங்கே ஒரு உருக்கமான ஒரு காரியத்தை சொல்ற. 23ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆவியில கட்டுணர்வாக நான் எருசலேமுக்கு நான் போக போறேன், அங்க என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, நல்லது நடக்கலாம் கெட்டது நடக்கலாம், இல்ல நான் அடிச்சு கொண்டு போட்டுடலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதை சொல்லுற, நீ போற இடங்கள்ல உனக்கு இது போல கட்டுண்டவனாக இருப்ப, நீ உன்னை திடீர்னு பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, உன்னை அடிப்பாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க, எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கனா சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எது நடந்தாலும் எது தடுத்தாலும் சுவிசேஷம் அறிவிப்பதை என்னால் நிறுத்த முடியாது என்று சொல்லி அந்த பர்சிவியரன்ஸ் பாருங்கள, அந்த பர்சிவியரன்ஸ் அது மிக மிக முக்கியமானது. விடாமுயற்சி. எங்க அப்பா என்னால கூட அது போதும் இல்லையா. சோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைச்ச, சங்கீதம் 16:8 சங்கீதக்காரன் சொல்லுவார் என்னன்னு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த பிரச்சனைனா வரட்டும், எந்த போராட்டம் உபத்திரம் வருதா, யாராவது அதாவது
ரோம அரசாங்கத்திலிருந்து வந்து என்ன போய் அரெஸ்ட் பண்றாங்களா, அடிக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, துப்புறாங்களா, கொட்டுறாங்களா? எங்க அப்பா எல்லாத்தையும் சந்தித்தார். அதனால நான் அதை ஏற்றுக்கொண்டதுனால சந்திக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உபத்திரத்தின் வழியாக கர்த்தருடைய நாமம் மகிமை அடைகிறது என்னால் நான் செய்ய தயார் என்று சொல்லி தைரியமாக அவர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, so I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. யாரும் என்ன எதுவும் செய்ய முடியாது. நான் செய்து போறேன். நல்லதோ கெட்டதோ, என்ன அப்ரிஷியேட் பண்றாங்களோ இல்லையோ, அவமானப்படுறாங்களோ, செய்து கொண்டு போவேன். பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த முன்மாதிரி தயவு செய்து எல்லாரும் பின்பற்ற வேண்டும். எங்க அப்பாவுடைய நாமம் மகிமை அடையணும். திருச்சபையினுடைய சிரசு ஆண்டவர், இதனுடைய அஸ்திவாரமும் ஆண்டவர். நம்ம அது மத்தியில் அவருடைய சரீரமா இருக்கு, அவ்வளவுதான். சோ சரீரத்துல ஏதாவது பிரச்சனைகள் என்றால் அவர் தான் சரி செய்வார். ஆகினால திருச்சபை என்பது கர்த்தருடைய குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய தாயம் தகப்பனுமாய் கடவுள் இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்வார். கர்த்தருடைய ஊழியக்காரன்ற முறையில மூப்பர்களில் ஒருவனாக ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். கட்டுகள் உபத்திரவங்கள் எனக்காக பட்டமிருந்தோறும் இருக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார் என்பதை இங்கே நம்ம 24ஆம் வசனத்துல பாருங்களே. ஆனால் வரும் சோதனைகளிலே வேதனை நிமித்தம் எனக்கு கவலை இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். 24ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆகிலும் அவர்களில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதாவது போதகரும் சரி, மூப்பர்களும் சரி, பொறுப்பாளர்களும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முன்பதாக வந்து அங்கே அந்த லுத்ரன் அஜெண்டால நம்ம சொல்லப்பட்ட அந்த அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணுகின்ற அந்த காரியத்துல இந்த பெற்றுக்கொண்ட அந்த பொறுப்பை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நிறைவேற்றுவேன், போதகரோடு இணைந்து நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறோம். அதே போலதான் திருச்சபையின் மந்தையை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன், வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் என்னுடைய இன்ஸ்டாலேஷன்ல எல்லா போதகர்களும் செய்கிறார்கள். அதே போல எல்லா பொறுப்பாளர்களும் செய்கிறார்கள், எல்லா மூப்பர்களும் செய்கிறார்கள். பொறுத்தரை செய்கிறார். அந்த பொறுத்தரை நிறைவேற்றுகின்ற ஒரு காரியம். ஆகவே இங்கே கூட அந்த ஒரு பொருத்தனையை அவர் நிறைவேற்றுகிறவராக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷ ஊழியத்தை, கிருபையின் ஊழியத்தை, ரட்சிப்பின் ஊழியத்தை, மனம் திரும்புதலின் ஊழியத்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்ற இந்த ஊழியத்தை, கர்த்தருடைய வார்த்தை இயேசு என்ற வார்த்தை போய் சொன்னா அதுதான் ஊழியமே. இயேசு என்றால் ரட்சிப்பு அங்கே வருகிறது. இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவரே ரட்சகர். வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவது இயேசு என்ற நாமமே இல்லாமல் வேறு நாமம் எங்கும் கொடுக்கப்படவில்லை. பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார், எல்லாரும் சொல்லுகிறோம், இன்றைக்கு நாமும் அதை தான் சொல்லுகிறோம். ஆச்சரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் செய்கிறார். சோ அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்து ஓட்டத்தை ஓடி முடிக்க கடவுள் அவரை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். 25ஆம் வசனத்துல இன்னொரு உருக்கமான ஒரு விஷயம் சொல்றாரு. அடுத்த முறை நான் உங்களை பார்ப்பேன்னு தெரியாது, முகமுகமே பார்ப்பேன்னு தெரியாது, உரலை போறேன், உரலை நாங்க கொண்டு போட்டா கூட போட்டுருவாங்க. ரொம்ப உருக்கமான ஒரு வார்த்தை. 25ஆம் இதோ நான் உங்களுக்குள்ள சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகி நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவருக்கு தெரியுது. அப்ப எவ்வளவு உருக்கமா அந்த காரியத்தை பேசுறோம். ஃபேர்வெல் ஸ்பீச் என்பது ஒரு மறைக்கின்ற ஒரு தகப்பன், இனி பொறுப்பு வந்து உன்னுடையதான், நீங்க தான் பார்த்துக்கணும், எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். You all will see my face no more. அடுத்த முறை வரும்போது இப்ப நான் இங்கிருந்து போறேன் பாரு, உங்களோடு இருந்த, உங்களோடு தங்கி இருந்து, உங்களோடு பேசின, உங்களோடு செய்த ஊழியங்கள், உங்களோடு அந்த அதாவது உறவாடின, உணவு உட்கொண்ட காரியங்கள், அந்த மலர்ந்த நினைவுகளோடு நான் இங்கிருந்து போறேன். அடுத்த முறை நான் வரணும், வர மாட்டேன், நான் உயிரோடு இருக்கணும் இல்லையான்றது தெரியல. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய பொறுப்பு என்னன்றதை அங்கே சொல்கிறார். சோ ஃபைனலா பார்க்கின்ற போது
Paul's encouragements and exhortation 28 வரைக்கும் 28ஆம் வசனத்தை பாருங்கள். முதலாவது 28ஆம் வசனம், take heed to yourself, pay attention to your own life. உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயாதீனத்தினால் சம்பாதித்துள்ள தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையார்கள். இங்கே பிஷப்பும் வருகிறார், போதகரும் வருகிறார், பொறுப்பாளர்களும் வருகிறார்கள், மூப்பர்களும் வருகிறார்கள். சோ எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட மந்தையை நீங்கள் கண்காணியுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள், அதை சிறப்பாக வழிநடத்துங்கள். இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட சங்கீதம் 23ல பார்க்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே எங்களை நடத்தும் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். தாவீது பெரிய ராஜா என்று சொல்வதனால இல்ல, என்னை போஷிக்கிறவர் அவர் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையாது. நான் ராஜாவா இருக்கிறதுனால நான் அறுசுவை உணவை சாப்பிடல, நானு எங்க அப்பா என்னை போஷிக்கிறார் சொல்றாரு. So the Lord feeds me, the Lord leads me, the Lord guides me, the Lord protects me, the Lord anoints me. என்னை அவர் போஷிக்கிறார், என்னை பராமரிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாவற்றிலும் எனக்கு தேவையானதை அவர் கொடுக்கிறார். எங்க அப்பா என்னை நடத்துகிறார், அவர் தான் என்னுடைய மேய்ப்பர். இங்க நடத்துறவர் யாருன்னா, நானும் மற்ற மூப்பர்களும் அல்ல, எங்களையும் சேர்த்து நடத்துகிறவர் நம்முடைய பிரதான மேய்ப்பர், ஆண்டவர். ஆகவே பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கின்ற போது நம்மையும் அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றார். Take heed of yourself, pay attention to your own life, take heed of all the flocks, pay attention to the people of God, love them, look over them, care for them, do it because the Holy Spirit has made you overseers. இன்னைக்கு திருச்சபையினுடைய எல்லா காரியங்களையும் விசாரிக்கிற போதகராக இப்போ இங்க திருச்சபை விசுவாசிகள் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் போதகர்களுடைய தயவு செய்து தெரியுங்க சொல்லி என்ன பண்றாங்க, கேலண்டர்ல போதகருடைய போன் நம்பர் போட்டுறாங்க இல்லையா? மற்றவருடைய போன் நம்பர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், ஆபீஸ் பேரண்ட்ஸ் எல்டர்ஸ். இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி, நீங்க எல்லாரும் உடம்பு சரியில்லாத இல்ல மற்ற ஏதாவது விஷயம் இருந்தா நல்லது கெட்டது சொல்றீங்களா? போன் ரிசீவ் பண்ணது ரொம்ப கம்மி. இனி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு மூலமாகத்தான் வருகிறது. ஜெபிப்பதற்கு அதாவது ஒரு இன்டர்மீடியட் பர்சன் வேண்டும் என்று சொல்வார்களே, அப்படி கிடையாது. ஜெபிக்க ஆண்டவரிடத்துல டைரக்டா நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம். அதே போலதான் திருச்சபையும் நேரடியாக போதவர்களோடு அந்த உறவை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நீங்கள் பேசலாம். ஆகவேதான் இந்த ஒரு காரியத்தை look over them, care for them, love them and do it because the Holy Spirit has made you overseers. கண்காணிகளாக வைத்திருக்கிறார்கள், பொறுப்பாளர்களாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காரியத்தை நாம் செய்கின்ற போது பிரியமானவர்களே, இப்பேற்பட்டவர்களுக்கு இந்த உபத்திரவங்களின் மத்தியிலே கடவுளுடைய ஊழியத்தையும் வேறு இடங்களில் போய் நாம் செய்கின்ற போது பல பிரச்சனைகள் வரும். இங்க இருக்கிற பிரச்சனை ஒண்ணு, வெளியில இன்னொருத்தன் வருவான், கடவுளை அறியாதவன், அவன் பிரச்சனை ஏற்படுத்தும். அவர்களை பார்த்து இவர்களும் கடைசி காலத்துல வாசி கேட்ட வெளிப்படுத்த விஷயத்துல பார்க்கின்ற போது இவர்களெல்லாம் யார் என்று பார்க்கின்ற போது ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினால தோய்த்து வெளிக்கப்பட்டவர்கள். பவுல் அப்போஸ்தலர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதே அளவுக்கு திருச்சபையில் கூட இன்னைக்கு பாடுகள் வேதனைகள் உண்டு. புரிச்சுக்கல, வெளியத்துல இல்ல, உள்ளவே. பவுல் அப்போஸ்தலர் கூட ஏசாமி கூட உள்ளதான் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தார். ஆனால் கூட உபத்திரவங்களின் மத்தியிலே கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே திருச்சபையினுடைய மூப்பர்களே, திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை அவருடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினால் வெளுத்து தோய்க்கப்பட்டவர்கள். உங்களுக்கு கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் வருகின்ற போதாக கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. கர்த்தரே உங்களை நடத்துவார். இன்றைக்கு நீங்கள் நடத்துகிறீர்கள் திருச்சபையை. நம்முடைய திருச்சபையை நடத்துகின்ற நம்முடைய அதாவது பொறுப்பாளர்களை, மூப்பர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக ஜெபியுங்கள், அதிகமாக ஜெபியுங்கள். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் என்பது திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே நாம் பார்க்க முடியும். நாம் வளர்கின்ற போது அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். எல்லா மக்களையும் பரலோக மத்தியில கொண்டு வந்து சேர்க்க முடியும்.
ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு 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 நம்பிக்கையோடு, இந்த ஒரு சவாலோடு தொடர்ந்து கர்த்தருக்கு ஏற்ற சாட்சிகளாக ஜீவிக்க கடவுள் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். எல்லாவுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.